தற்போதைய முக்கிய செய்தி, காவல்துறையின் அறிக்கையில் திருப்தி இல்லை என நீதிமன்றம் கருத்து கூறியிருக்கும் அண்மை செய்தி இது. தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த போதுமான எண்ணிக்கையில் போலீசார் நியமிக்கப்படவில்லை என்றும் போலீசார் ஈடுபடுத்தப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கும் அண்மை நிகழ்வு இது. பெரும்பாக்கம் பகுதியில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவது தொடர்பாக தொடுக்கப்பட்ட வழக்கில் இந்த கருத்து பதியப்பட்டிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியின் தலைமைச் செய்தியாளர் சிவா தரும் தகவல்களை கேட்கலாம். உங்கள் விளக்கத்திற்காக காத்திருக்கிறோம் சிவா. மோகன்ராஜ், நிச்சயமாக தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த போதுமான எண்ணிக்கையில் போலீசார் நியமிக்கப்படவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை பெரும்பாக்கம் பகுதியில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவது தொடர்பான வழக்கில் அந்த பகுதியில் போதைப் பொருள் புழக்கம் அதிகம் இருப்பதாக ஆணையர் தரப்பில் அறிக்கை அளிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிக்கை மீது எடுத்த நடவடிக்கைகள் குறித்த விளக்கம் தமிழக அரசுக்கு வழங்க வேண்டும் என்பது தொடர்பான உயர்நீதிமன்றம் தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் குறிப்பிட்ட இந்த பெரும்பாக்கம் பகுதியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பதாகவும் அங்கு இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்றும் தெருவிளக்குகள் இல்லாததால் பெண்கள் அச்சமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த பிரிவுகளின் கீழ் இதுவரை 180 போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த போலீசார் எண்ணிக்கை போதுமானதா என்ற ஒரு கேள்வி நீதிபதிகள் எழுப்பிய போது போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த அரசு தீவிரம் காட்டவில்லை என்றும் காவல்துறையினுடைய அறிக்கை திருப்திகரமாக இல்லை என்றும் நீதிபதி தன்னுடைய கடுமையான அதிருப்தியை இந்த வழக்கில் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மாநிலம் முழுவதும் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைக்கக்கூடிய சூழலில் மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கும் அபாயம் உள்ளதாகவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு போதுமான அளவில் போலீசாரை நியமிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இது சம்பந்தமான அறிக்கை தாக்கல் செய்ய உள்துறை செயலாளருக்கும் டிஜிபிக்கும் உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். மோகன்ராஜ், உங்கள் விளக்கமான தெளிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.